நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட அன்பு செல்வனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மழையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதாவது மழை காலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு பருவத்தையும் நாம கடந்து போய்தான் ஆகணும். வெயில், மழை, குளிர், பனிக்காலம்னு அது அந்தந்த காலத்தில் வரும் போகும். ஆனால் இது ஆடி மாதம். ஆடி மாதத்தில் கடுமையான காற்றடிக்கும்பாங்க. ஆடி காற்றுல அம்மியே பறக்கும் அல்லது நகரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போது அங்கங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. எல்லா பகுதிகள்லையும் இல்லைனாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கேரள மாநிலம், இப்படி அங்கங்கே மழை பெய்து மக்கள் நிறைய சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மழையை எதுவும் சொல்லக்கூடாது. இயற்கையை நாம் போற்றணுமே தவிர எதிர்த்து எதுவும் சொல்லக்கூடாது. மழையை அதன் பெய்திறன் அடிப்படையில் வெவ்வேறு பெயர் வைத்து அழைப்பர். தூறல், பசும்புல் மட்டுமே நனைவது விரைவில் உலர்ந்துவிடும். சாரல், மழை நல்லா பெய்து நீர் ஓரளவுக்கு தரைக்குள் செல்லும். அடுத்து மழை, ஓடையில் நீர் பெருக்கு இருக்கும். பெருமழை, நீர்நிலைகளில் நீர் நிரம்பும். அடைமழை, ஐப்பசியில் பெய்வது. கனமழை, கார்த்திகையில் பெய்வது. அன்பு செல்வனையா, மழைன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம். இதில் எவ்வளவு இருக்குது பார்த்தீங்களா? மழை பற்றி அந்த காலத்தில் இப்படியெல்லாம் சிந்தித்த நமது முன்னோருக்கு இணையா இந்த காலத்துலேயும் வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க. அறிவியல் பூர்வமாக மழை துளியின் விட்டம் 1/2 மில்லிமீட்டருக்கு குறைவாக இருந்தால் அது தூறல். அதுவே விட்டம் 1/2 மில்லிமீட்டருக்கு மேல் இருந்தால் அது மழை. மழை துளியின் விட்டம் 4லேருந்து 6 மில்லிமீட்டர் அல்லது அதுக்கு மேலே இருந்தால் அது கனமழை. சாதாரணமாக 2 பருவங்களில் மழை பெய்யும் நம்ம நாட்டை பொறுத்தவரையில். தென்மேற்கு, அதாவது ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்கும். அடுத்து வடகிழக்கு பருவமழை, இது அக்டோபர் மாதத்தில் துவங்கும். இது குளிர்கால மழை பருவமாக. தென்மேற்கு பருவமழை காலத்தில் கடல்லிருந்து கரையை நோக்கி காத்தடிக்கும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் கரையிலிருந்து கடலை நோக்கி காத்தடிக்குமா. இவை அனைத்தும் முறையாக நடைபெறணும். நடைபெற்றால் சரியான அளவு மழை நமக்கு கிடைக்கும். ஆனால் கிடைக்க வேண்டிய அளவு மழை இப்பெல்லாம் கிடைப்பதில்லை. அப்படியே கிடைச்சாலும் பரவலாக பெய்வதில்லை. ஒரு சில நாட்களில் அடித்து பேஞ்சிடுது. 1 மாத காலத்தில் பெய்ய வேண்டிய மழை 1 வார காலத்தில் பெய்தால் என்ன செய்ய முடியும்? இப்படி நடைபெறுவதற்கு இயற்கையை நாமெல்லாம் சீண்டுவது தான் முக்கிய காரணங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்போதெல்லாம் மழை பெய்து நீர் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் தண்ணீரை சேமிக்கணும். இருக்கும் ஏரி குளங்களில் கிடைக்கும் மழை நீரை நல்லபடியாக சேமித்து வச்சுக்கிட்டா நிலத்தடி நீர்மட்டம் உயரும். அடுத்தடுத்த மாதங்களில் சேமித்த மழை நீரை சிக்கனமாக பயன்படுத்திக்கலாம். அன்பு செல்வனையா, இதற்காகத்தான் மழைநீர் சேமிப்ப ஒவ்வொருவரும் கட்டாயம் அமைக்கச் சொல்லி அரசாங்கமும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. அவற்றை கடைபிடிப்பது நமது கடமை. மறந்துடக்கூடாது இல்லையா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.